டிவி சோமன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்களை? திமுக காங்கிரஸ் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை, போராட்டங்கள், பல நெருக்கடிகள் 2025 இருக்குதா? 2026 எப்படி இதை சமாளிக்க போறார் முதலமைச்சர் ஸ்டாலின்? இல்லை, காங்கிரஸுடைய ஒரு போக்கு அப்படிங்கிறத நான் பெருசாக எடுத்துக்கல. ஒவ்வொரு தேர்தலுக்குமே அந்த மாதிரி பண்ணுவாங்க. நாங்கள் வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அப்படின்னா ஆட்சியில் பங்கு, காமராஜர் ஆட்சி அமைப்போம், அணி மாறுவோம், இதெல்லாம் சொல்கிறது வழக்கமான ஒரு நடைமுறை தான். ஒவ்வொரு தேர்தலுக்கும் அந்த பழைய இது நம்ம கூகுளில் போட்டு பார்த்தோம்னா அது வரும். இந்த சீட்டு வேறு நேரத்தில் வரும். 2021, அதுக்கு 2016, இந்த மாதிரியான இது 2019 இப்படி வரும். அதனால் அது ஒரு பெருசாக எடுத்துக்கல. காங்கிரஸ் பொறுத்தளவில் ஒரு நாடாளுமன்றத்தில் திமுக தான் பெரிய மாரல் சப்போர்ட். அது அதே மாதிரி இப்போ விஜய் வந்து ஒரு உறுதிப்படுத்தப்படாத, நிரூபிக்கப்படாத ஒரு கட்சி அது. அப்போ இதில் வந்து கூட குறைச்சி இருந்தால் கூட இங்கே சீட்டு வாங்கிக்குவோம். ஆனால் வந்து என்னென்னா இருக்கிறது குறைஞ்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் அப்படி முரண்டு பிடிச்ச மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு சீட்டு பேரமா இதுக்கான விஷயம். காங்கிரஸ் கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்குது? நிச்சயம் இந்த இடத்துல திமுகவோடு தோழமையை தொடர விரும்புகிறோம், ஆனால் சீட் பேரத்தை நாங்கள் உயர்த்தணும், அதுக்காக விஜயை பயன்படுத்துகிறோம், அந்த ஸ்டாண்ட். அவ்வளோதான் அவங்களோடது. இல்லை, இன்னொன்று என்னென்னா, இப்போ மற்ற கட்சியிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தலைமைக்கு தெரியாமல் வந்து இல்லை வந்து அவருடைய விருப்பம் இல்லாமலோ போய் ஒருத்தர் போய் பார்க்க முடியாது, வர முடியாது. ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு வித்தியாசமான கட்சி. அளவுக்கு மீறிய சுதந்திரம் உண்டு. இப்போ சசி தரூர் வந்து என்னென்னா பேசுகிறாரு, கிட்டத்தட்ட பாஜக மாதிரியே பேசுகிறாரு, ஒரு நடவடிக்கையும் கிடையாது. அதுமாரி இங்கே ஐயா திருச்சி வேலுச்சாமி ஐயா வந்து இந்த ராஜீவ்காந்தியோடைய ஒரு மரணம் குறித்து நிறைய பேசுவார், ஒன்றும் இது இல்லை. அதனால் இவர் போய் பார்த்தாரு, விஜயை பார்த்தாரு, வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால் இது வந்து ஒரு பெருசாக நம்ம அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் திமுக கூட்டணிக்கு தான் அவங்க வரப்போகிறாங்க. ஒன்று இதில் முக்கியமான விஷயம், திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறது என்னென்னா, இந்த போராட்டங்கள்லாம் என்னென்னா, இந்த இவங்க இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும், தற்காலிக ஆசிரியர் விஷயமா இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், இது எல்லாமே வந்து ஏற்கனவே திமுக வந்து கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள். புதுசாக வந்து அவங்க இது பண்ணல. இதில் இந்த லிஸ்ட்டில் நம்ம பேசாமல் விட்ட ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம், மருத்துவர்களுடைய விஷயம். ஏன்னா இந்த அதிமுக ஒரு 10 வருஷத்துக்கு அந்த ஆட்சிக்கு முன்னாடி திமுக இருந்தப்போ கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது அவர் ஒரு ஜீவோ போடுறாரு 354. அது என்னன்னா, மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு இங்கேயும் பார்த்தா கிட்டத்தட்ட 40-45,000 டிஃப்ரெண்ட் வருது. அங்கே இந்த எம்பிபிஎஸ் மட்டுமே படித்து வர்றாங்கல்ல, அவங்களுக்கான சம்பளங்கிறது இங்கே பிஜி முடிச்சுட்டு ஒரு சூப்பர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு கம்மி. இந்த இது இருக்குது. இதுக்காக தான் அவர் ஜிஓ போடுறாரு. அதை அந்த 10 வருஷம் நிறைவேற்றலை அதிமுக. இவங்களும் தொடர்ந்து போராடிட்டாங்க. அப்புறம் இவர் வந்து என்னென்னா 2019 இப்படி ஒரு போராட்டம் ராஜீவ்காந்தி மருத்துவமனை வாசலில் மருத்துவர்கள் வந்து நடத்துகிறாங்க. அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் வந்து இவங்க கூட சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு இந்த சங்க தலைவர் கையெல்லாம் பிடிச்சி இது பண்ணிக்கிட்டு, நீங்கள் வந்து எதுக்கு சாகும் வரை உண்ணாவிரதம்னு இருக்கீங்க, உங்கள் உடல்நலம் என்ன ஆகுறது, எல்லாம் வேண்டாம், அமைதியாக கலைஞ்சி போங்க, அடுத்தது நம்ம ஆட்சி தான், நாங்கள் வந்து பண்ணுறோன்னு பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 15-16 தடவை ஒரு அமைச்சர் மாசுவை போய் பார்த்து வரலை. அப்புறம் தொடர்ந்து போராட்டம். அப்புறம் மேட்டூர்லேருந்து இங்கே நடந்து வந்தாங்க. எங்கன்னா கருணாநிதியோடைய சமாதியில் கொண்டு போய் அந்த மனுவை கொடுத்துட்டு, ஐயா நீங்கள் தான் உத்தரவு போட்டீங்க, உங்கள் மகன் தான் முதலமைச்சர், பேரன் தான் துணை முதலமைச்சர், அது நடக்கலை அப்படின்னு கொடுக்குறோம். அதை வந்து கைது பண்ணாங்க தேனாம்பேட்டையில். இதில் ஒரே ஒரு மிக வருத்தமான ஒரு விஷயம், கொரோனா நேரத்தில் வந்து 11 மருத்துவர்கள் இறந்தாங்க. அவங்கள யாருக்கும் ஒரு பைசா தரலை இதுவரைக்கும். அதில் விவேகானந்தன் ஒரு மருத்துவர் இறந்துட்டார். அவருடைய மனைவி, அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஒரு ஏழை குடும்பம் அது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, திவ்யானு பேர், அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு அரசு வேலையாவது கொடுங்க அப்படின்னு இருப்பேன். அதை தரவே இல்லை. இப்போ இது சம்மந்தமாக சட்டமன்றத்தில் கேள்வி வந்தப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார், மாசு வந்து அந்த இறந்து போன விவேகானந்தனுக்கு வந்து 2 மனைவி, யாருக்கு வேலை கொடுக்குறது நாங்கன்ட்டார். ஆனால் அவர் சொன்னது தவறு, பொய். ஏன்னா ஆர்டிஐயில் போட்டு பார்த்தா அவருடைய மனைவி, அந்த விவேகானந்தன் மனைவி ஒருத்தர் தான். அப்ப இந்த ஒரு விஷயத்தினால நான் சொல்ல, இந்த நிலைப்பாடு அவங்க எடுக்கணும். அதான் களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்செல்லாம் ஏன் பேசணும்? இவங்க வந்து ஆர்டிஐயில் போட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு மன்னிப்பும் கேட்கல, அவங்களுக்கு வேலையும் தரல, இந்த ஆட்சி முடியுது. இந்த ஒட்டுமொத்தமான ஒரு விஷயத்தெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயத்த சொன்னால் போதும்னு நினைக்கிறேன். இவங்களுடைய செயல்பாடு சோசியல் மீடியாலையும் அப்பா அப்பான்னு கூட்டங்களில் பேசுகிறதுலையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வமும் அது செயல்பாட்டில் வந்து இல்லைங்கிறது தான் ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துங்கிறதையாவது அவங்க
உணர்வு. அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களா அவங்க ஆளும் திமுக அரசாங்கம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களா? இன்னொரு நேற்றைக்கு கூட தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகையில போராட்டம் நடத்துறாங்க. இந்த வாக்குறுதி அவருக்கும் கொடுத்தாங்க. ரிப்பன் மாளிகையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கும் இதே கொடுக்குறாங்க, ஆசிரியர்களுக்கும் வாக்குறுதி கொடுக்குறாங்க. நிறைவேற்ற முடியலன்ற குற்ற உணர்ச்சி இல்லையா இந்த அரசு? இல்லையா? இப்போ செவிலியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 8-10 வருஷமா அவங்க வந்து தற்காலிக பணியராக இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 பேர் இருக்காங்க. அவங்கள வந்து இங்கே இருந்து அங்கே கொண்டு போகிறது, அங்கே கிளாம்பாக்கத்துக்கு அங்கே இருந்து அலக்கழிச்சு ஒரு வாரம் போட்டு டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் 1000 பேருக்கு கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு இது என்னென்னா, இவங்க வந்து இதெல்லாம் வந்து செலவுக்கான ஐட்டம். அதாவது செய்ய வேணாம்னு சொல்லவில்லை, செலவு இல்லாத ஐட்டம் அவங்க சொன்னதாவது செய்யலாம்ல. ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ் புத்தாண்டு வந்து பொங்கல் தாங்கிறத நாங்கள் வந்து அறிவிப்போம்னு சொல்லி அப்பயே கருணாநிதி சொன்னார், 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அதை இன்னைய வரைக்கும் பண்ணல. இது செலவு கிடையாது. ஒரு பொங்கல் அன்னைக்குங்கிறது தமிழ் புத்தாண்டு வைங்களேன். எதுக்கு நமக்கு சித்திரை ஒன்று பாரதிதாசனே சொல்லியிருக்கிறாரு, நித்திரையில் இருக்கும் தமிழா அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன ஒரு விஷயம். அது செய்யலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ராஜராஜனுக்கு சதய விழா நடக்குது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பழைய அந்த பஞ்சாங்கப்படி தான் நடக்குது, அந்த நட்சத்திரம்லாம் வச்சு. அப்புறம் இவர் மு.க. ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறமேல ராஜேந்திர சோழனுக்கு முன்னாடி இதுவும் பஞ்சாங்கப்படி தான் அதை நடத்துகிறாங்க. ஏன் திருவள்ளுவர் ஆண்டுபடி நடத்தலாமே, இதை செய்யலாம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு திராவிடம் இது எல்லாமே வந்து அரசுக்கு என்ன அதிருப்தி ஏற்படுத்தும்ன்ற கேள்வி வரும்ல. இதனால வழின்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்ப அதை தானே செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சனாதன எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் யதார்த்தத்துல சனாதன ஆதரவோடு செயல்படுறாங்க. எப்படின்னா இந்த பட்டின பிரவேசம் பாத்தீங்கன்னா முதல்ல எதிர்ப்பு வந்துச்சு, அப்புறமேல போய் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பார்த்தாங்க. அப்புறம் இன்னைய வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. மதுரை ஆதீனம் வந்து மதக்கலவரத்தை உண்டாக்குற மாதிரி பேசினாரு, பெரிய அளவுக்கு நடவடிக்கை அது இல்லை. இப்படி வரிசையா சொல்லிட்டு இருக்கோம். முருகனுக்கு எதுக்குங்க மாநாடு? முருகனுக்கு முருகனுடைய மாநாடுல 5, 8, 12 என்ற 3 சிம்பிளான தீர்மானங்கள் பெரிய பிரச்சனையாகலையா? சிம்பிளான விஷயங்க. அறநிலைத்துறையுடைய வேலை கணக்கு வழக்கு பார்க்கறதும் வேணா வந்து அதுவும் அந்த கும்பாபிஷேகம் சொல்றாங்களே குடமுழுக்கு, அதுவே நீங்க நிதி வசூல் பண்ணி பண்றதுதான் பாரம்பரிய வழக்கம். அதோட முடிஞ்சிருச்சு அது. இது நீங்கள் எதுக்கு சிலைக்கு இல்லை? இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், பட்டுக்கோட்டை அழகிரி தந்தை பெரியாருக்கு முன்னாடியே பட்டுக்கோட்டையில் வந்து பகுத்தறிவாளர் சங்கம்னு வச்சார். அதுக்கப்புறம் தான் பெரியார் வந்து பகுத்தறிவாளர் கழகம்னு வர்றாரு. அதுக்கு அடுத்தது அவருடைய தளபதியாக, பெரியாருடைய தளபதியாக இருந்தவர். தமிழ்நாட்டில் முதலாக வந்து நடைபயண பிரச்சாரத்தை 1938 இந்திய எதிர்ப்பு இதில் பண்ணவர். அப்போ அவர் மேலே செருப்பெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னன்னா இன்னைக்கு செருப்பால் அடிக்கலாம், நாளைக்கு எங்களுடைய சமாதியை வந்து மணர் தூவி இந்த அடுத்த சமுதாயம் வந்து இது பண்ணும் அப்படின்னு. ஆனால் என்னென்னா இன்னைக்கு ராஜோகரி சுடுகாட்டில் வந்து அவருடைய சமாதி மலக்குழிக்குள்ளே கிடக்கு. 30 வருஷமாக இதை பற்றி நான் எல்லா பத்திரிகையிலையும் எழுதிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்தேன், டிவியில் பேசிட்டேன். அதே மாதிரி வந்து வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டேன். பழைய அதிமுக அமைச்சர்கள்லேருந்து அதுக்கப்புறம் தமிழ் குடிமகன்லேருந்து இன்னைய வரைக்கும் 2 தரப்பு அமைச்சர்களையும் சொல்லிட்டேன். எதுவுமே நடுவில் வைகோட்டை ஒரு தடவை சொன்னேன்னா அவர் வந்து மாநாட்டுக்காக நான் தஞ்சாவூர் போகிறப்ப பார்க்குறாரு, போய் பார்த்தாரு. ஆனால் ஒன்றும் நடக்குது, பளிங்கு மாளிகை மாதிரி கட்டுவோன்னாரு, ஒன்றும் அது இல்லை. இன்றைக்கி அது வந்து ஒரு மலக்குழியில் கிடக்க. ஒரு என்னன்னா அதை அந்த அண்ணாவுடைய பேச்சு தானே வந்து தமிழில் ஒரு பெரிய வீச்சு நம்ம சொல்கிறோம்ல. அண்ணாவுடைய பேச்சு வந்து பட்டுக்கோட்டை அழகிரியுடைய பேச்சை பார்த்து வந்தது. அதாவது அதுக்கு முன்னாடி வந்து பேசுவாங்கல்ல மகாஜனங்களே அது இதுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் மாற்றி அடித்து உடைச்சிட்டு வந்தவர் வந்து பட்டுக்கோட்டை அழகிரி. அதை வந்து தான் அண்ணா இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வந்தார். அதே மாதிரி பட்டுக்கோட்டை அழகிரி உடல்நலம் இல்லாதப்ப அண்ணா என்ன சொன்னார்னா, நான் என்னை கூட்டத்துக்கு கூப்பிடணும்னா பட்டுக்கோட்டை அழகிரிக்கு வந்து மணியாடரில் பணம் அனுப்பிச்சிட்டு கூப்பிடுங்க, நான் வர்றேன், அந்த ரிசிப்ட் எனக்கு அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னாரு. அதே போல் மறைந்த கருணாநிதி வந்து தன்னுடைய மகனுக்கு அழகிரின்னு பெயர் வச்சது இவரால், இந்த அழகிரி தான். இப்படி ஒரு முக்கியத்துவமான ஒரு மனிதருடைய இதை வந்து 30 வருடம் சரி இது வரைக்கும் பயன்படுத்தாத வள்ளுவர் கோட்டத்தில் நவீனப்படுத்துறாங்க. பராசக்திக்கு வந்து காட்சி கூடலாம் உருவாக்குறாங்களே சார், செய்யறாங்க. இதை ஏன் செய்யலை? இது 2 விதம் நல்லது. ஒன்று அவருக்கான மரியாதை, ஒரு திராவிட தலைவர். இன்னொன்று ஜனநாயகம் ஏற்றுங்க, நீங்க அது வேற அரசியல். இன்னொன்று அந்த ஒரு மறைந்த திராவிட தலைவருக்கான மரியாதை. இன்னொன்று என்ன அப்படின்னா அடுத்த வர தலைமுறை இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஒரு நாலேஜ், அவங்கள பற்றின ஒரு விஷயங்கள் போகும். இதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் எந்தெந்த வடிவத்திலாம் முடியுமோ சொல்கிறேன். நடுவில் ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா, ரொம்ப மோசமாக இருக்கிறத பார்த்து ஒரு நானே தட்டி வந்து ஆளை வச்சு கொண்டு போய் அடிச்சு வைத்தேன். அடுத்த தடவை ஊருக்கு போகிறப்ப போய் பார்த்தா தட்டி யாரோ வித்து தின்ட்டான். முடிஞ்சு. இது எது ஏன் திராவிட மாடலுங்கிற வார்த்தையை வந்து இவர் தான் உருவாக்குனாரு. அப்போ திராவிட தலைவர்களுக்கு இதெல்லாம் வந்து பெரிய செலவான விஷயம் இல்லை. இல்லை, இந்த 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 பார்வை இன்டலெக்சுவல் மத்தியில் இருக்குது, வெகுஜன மத்தியில் அது போய் சேர்ந்துருக்குதா? வெகுஜன மக்கள் திமுக அரசாங்கத்தை எப்படி பார்க்குறாங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக உள்ளே வந்துடக்கூடாது அல்லது வந்து சனாதன சக்திகள் கால் ஊன்றக்கூடாது, இந்த கிளைமை வச்சுக்கிட்டே அவங்க வந்து
திமுக ஆட்சியை தொடரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு இல்லையா உங்கள்கிட்ட? இப்போ இதெல்லாம் எளிய மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குதா நீங்கள் சொல்றதெல்லாம்? இல்லை, எளிய மக்கள்கிட்ட போய் சேர்ற அளவுக்கு யாரும் இதெல்லாம் பேசலை. அதான் உண்மையான ஒரு விஷயம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பேசலாம். ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கலாம். சோமு சார், இறுதி கருத்து. நிரந்தர தீர்வு அப்படிங்கிறதுக்கான எண்ணமே இருக்கிற மாதிரி தெரியல. உதாரணமாக நிதி பிரச்சனை, அதனால பல திட்டங்கள் செய்ய முடியலன்னு சொல்றவங்க எதுக்காக மகளிருக்கு வந்து மாதம் 1000 ரூபாய், பெண்ணும் பல பேரை சேர்க்குறேங்கிறது. அப்புறம் பேருந்து யாரும் கேட்டாங்களா? இல்லை மாதிரி பேருந்து பயணம், விடியல் பயணம் அப்படிங்கிறது கேட்டாங்களா? அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணியிருக்கலாம், உண்மையிலே பெண்களுடைய, இப்போ நான் ஆரம்பத்திலேருந்து அதை சொல்லிட்டு இருக்கேன். நான் எந்த கட்சியாக இருந்தாலும் எது விலையில்லா பொருள் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், எது தேவையில்லையோ அதை கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக வேண்டான்னு நான் சொல்லவே இல்லை. அது என்ன பண்ணிட்டு இருக்கலாம், இத்தனை வருஷம் செலவு பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை குறிப்பிட்ட பெண்களுக்கு ஒரு தொழில் பயிற்சி கொடுத்து பண்ணுறது மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். இல்லை இந்த தூய்மை பணியாளருக்கு அதை செஞ்சுருந்துருக்கலாம், அந்த பணத்தை சொல்கிறது. ஆக இவங்களுக்கு வந்து என்ன, இப்போ மறுபடியும் பார்த்தா இந்த லேப்டாப்பே இல்லாமல் மறுபடியும் கொடுக்குறாங்கன்னா எதையாவது ஒன்று கொடுத்து அந்த ஒரு வாயை அடைச்சிருவோன்னு என்ன இருக்க தவிர இது ஒரு மக்கள் பிரச்சனையை தீர்ப்போங்கிற எண்ணம் இல்லை. அது வந்து அதிமுகவும் அப்படிதான். நன்றி.